அனைவருக்கும் வணக்கம். தமிழரசு முத்துசாமி சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கருத்து கணிப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே தொகுதி வாரியா பார்த்திருந்தோம். இது போக சில மாதங்களுக்கு முன்பாகவே ஜோன் வைஸ் யார் முந்தரா அப்படிங்கிற விடயத்தை உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். ஆனா 3 மாதத்திற்கு பிறகான களம்ங்கிறது முற்றிலுமா மாறி இருக்கு. அப்ப நம்ம சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 90 கொடுத்திருந்தோம். அதாவது 90 சீட் அதிமுக முன்னிலையில் இருக்கு, 90 சீட்டு திமுக முன்னிலையில் இருக்கு. ஒரு டைட் ஃபைட் இருக்குங்க. ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னாக்கா இந்த மெஜாரிட்டியை தொடர்றது அப்படிங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத சொல்லவே முடியாதுங்கிற சூழல்ல நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம் இல்லையா. 3 மாதங்களுக்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக களம் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு ஜோன் வைஸ் என்ன நிலைமை, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் அதிமுக எத்தனை தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திமுக எத்தனை தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல மண்டல வாரியா பார்த்துட்டு அப்புறம் கலெக்டிவா குமுலேட்டிவா ஒட்டுமொத்தமா எத்தனை தொகுதிகளை ரெண்டு கட்சிகளும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெல்ல தெளிவா சொல்ல போறேன். அந்த அடிப்படையில் முதல்ல வடக்கு மண்டலம், நம்ம இங்க சென்னை மண்டலத்தையும் வடக்கு மண்டலத்தையும் சேர்த்து வடக்கு மண்டலம் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் 69 தொகுதிகள் நம்மளுடைய கணக்குப்படி. இந்த 69 தொகுதிகளில் அதிமுக எத்தனை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திமுக எத்தனை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2021 பொறுத்த வரைக்கும் திமுக வென்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த மண்டலம் தான். குறிப்பா நம்ம வடக்கையும் சென்னையும் சேர்த்து பார்க்கிறப்ப, உதாரணத்துக்கு சென்னை மண்டலம் மட்டும் எடுத்துப்போமே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இதில் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 36 தொகுதிகள். இந்த 36 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருந்தது. 35 தொகுதி பாத்தீங்கன்னாக்கா திமுக ஜெயிச்சிருந்தது. அதே போல வடக்கு மண்டலத்திலேயே நீங்க திருவண்ணாமலை, வேலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இப்படி எந்த பகுதி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்னு சொல்லிட்டு எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் ஒட்டுமொத்தமா பெருமளவு ஆதிக்கம் செலுத்தியிருந்தது திமுக. விழுப்புரம் போன்ற சில மாவட்டங்கள்ல மட்டும் அதிமுக ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம். திருவண்ணாமலை 6 தொகுதி திமுக கைப்பற்றிருந்தாங்க, 2 தொகுதி தான் அதிமுக கைப்பற்றிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம எடுத்திருக்கக்கூடிய அந்த கள கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதிமுகவிற்கு சாதகமான ஒரு சூழல் வடக்கு மண்டலத்தில் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகள் இருக்குனாக்கா, அந்த 16 தொகுதிகளில் 6 முதல் 8 வரை வெல்வதற்கான வாய்ப்பு சூழல் இருப்பதாகத்தான் நமக்கு தோணுது. உதாரணத்துக்கு விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர்லாம் 50-50 இருந்தாலும் கூட ஜெயிச்சிருமோ பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. வேளச்சேரிலாம் ஈஸி விக்டரி ஃபார் ஐடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. விருகம்பாக்கம் டஃபா இருக்கும், ஆனாலும் கூட ஒன் சைடு எட்ஜ் ஏடிஎம்கே இருக்குங்கிறத பார்க்கப்படுது. டி நகர் கண்டிப்பா டி நகர் சத்யா வெற்றி பெற்றுவாருங்கிற மாதிரி கருதுறாங்க. இப்படியாக பாத்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி முதல் 8 தொகுதி, அது பொற்படி அம்சம் நிற்கக்கூடிய திருவிக்கா நகரா இருக்கலாம், ராயபுரம் டி ஜெயக்குமார் அவர்கள் அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தா சொல்லப்படுது. நிறைய இடங்கள்ல அதிமுக டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, லாஸ்ட் முறை மாதிரி ஈஸியா கிவ் அப் பண்ண மாட்டாங்க சென்னை மாவட்டத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சென்னை கோட்டையிலேயே பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே தன்னுடைய தடத்தை பதிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆக கடந்த காலங்களில் சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த புற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இதெல்லாம் ஏற்கனவே அதிமுக பலம் வாய்ந்த கட்சி தான் அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும். ஆனால் கடந்த தேர்தலில் அந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அந்த தாக்கத்தின் காரணமா அங்கே பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. மரகதம் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு தொகுதியில. ஆக இந்த முறை அந்த சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெருமளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சி அதிமுக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 60-70% ஆஃப் சீட்ஸ் இந்த 3 மாவட்டங்களில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வட மாவட்டங்கள், பிற வட மாவட்டங்களுக்கு போனீங்கன்னாக்கா விழுப்புரம், திருவண்ணாமலையில லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் 6 டிஎம்கே 2 ஏடிஎம்கே வந்துச்சு. இந்த வாட்டி நிச்சயமா 5 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு தொகுதிகளை அடையாளம் காட்ட முடியும். போலூரா இருக்கட்டும், கலசப்பாக்கமா இருக்கட்டும், ஆரணியா இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸியா ஜெயிக்கும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. நமக்கு அந்த தகவல் கிடைக்குது. நம்ம களத்துல நமக்கு சொல்லக்கூடிய ஆட்களும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த தரவுகளுமே அதான் வெளிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் பதிவு செய்ய விரும்புறேன். இது போக நிறைய இடங்கள்ல, உதாரணத்துக்கு விழுப்புரத்துல பாத்தீங்கன்னாக்கா 7 சீட்ஸ் இருக்கு, மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கு. அந்த 7ல் 5 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு அதிமுக கூட்டணிக்கு. 2 டஃபா இருக்கும், அதுவுமே மெனக்கெட்டா கூட 6 இல்ல 7 வெற்றி பெற முடியும். வாஷ் அவுட் செய்வதற்கான வாய்ப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறதுங்கிறது கடந்த முறை அந்த சூழல்லையுமே கூட ஒரு 3 சீட்டை அதிமுக விழுப்புரம் மாவட்டத்தை ஜெயிச்சிருந்தாங்க. அதே போல கள்ளக்குறிச்சியில் ரோட் ரிவர்ஸ் ஆகும். 3 தொகுதி பாத்தீங்கன்னாக்கா கடந்த முறை திமுக வென்றிருந்தது. ஆனா இந்த முறை 3 தொகுதி அதிமுக கைப்பற்றும். ரிஷிவந்தியை மட்டும்
திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இப்படியாக நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தையும் கணக்கெடுத்து பார்க்கிறப்ப நீங்க ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர்லாம் வந்துட்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் டிஎம்கே கடந்த முறை கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த 3 மாவட்டத்தையும் சேர்த்து 50-50 அல்லது 60-40 ஏடிஎம்கே கோடு வச்சுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. ஆக இந்த 69 சீட்ஸை ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கிறப்ப 69ல கிட்டத்தட்ட 40 சீட்ஸ் வந்துட்டு ஏடிஎம்கே பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருப்பதா தான் நமக்கு கருத்து கணிப்புகள் சொல்லுது. நம்ம எடுக்கக்கூடிய அந்த கள ஆய்வுகளுமே நமக்கு வெளிப்படுத்துறதா பாக்குறேன். அந்த வகையில கடந்த முறை கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா ஆதிக்கம் செலுத்தினாங்க. இந்த 69ல 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் 55 வரைக்கும் வந்துட்டு திமுக ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இதற்கு இன்னைக்கு இந்த முறை வந்துட்டு கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலான தொகுதிகளை வந்துட்டு திமுக இழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில வடக்கு மண்டலத்தை மீண்டும் அதிமுக கைப்பற்றுது. 2011ல மாபெரும் அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல 2016லையும் கணிசமான தொகுதிகளை கைப்பற்றிருந்தாங்க. 2011 அளவுக்கு இல்லாட்டியும் கூட 11 ஏற்படுத்தின தாக்கம் அளவுக்கு ஒரு 80-90% வடக்கு மண்டலத்தில் அதிமுக ஏற்படுத்துங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பா இருக்குது. அந்த வகையில 69ல ஆல்மோஸ்ட் 38-40 தொகுதிகள் வந்துட்டு அதிமுக கூட்டணி பக்கம் செல்லும். மீதம் இருக்கக்கூடிய அந்த 29 இல்லது ஒரு 30 தொகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய கள ஆய்வா இருக்குது. இதுதான் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நிலவரம். சரி, வடக்கு மண்டலத்தை பார்த்துட்டோம். அடுத்து மேற்கு மண்டலத்துக்கு போவோம். மேற்கு மண்டலத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. மேற்கு மண்டலத்துல கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா திமுக வந்துட்டு பல்வேறு பகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மேற்கு மண்டலத்தில் அவங்களால கால் பதிக்கவே முடியல. கோயம்புத்தூர்ல 10 out of 10 சீட்ஸ் வந்துட்டு அதிமுக எடுத்திருந்தாங்க. ஈஸியா ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது. அந்த அடிப்படையில் இம்முறை என்ன மாதிரி இருக்குது களம், கோயம்புத்தூர்ல என்ன நிலைமை, பொள்ளாச்சியில என்ன நிலைமை, இன்னும் இதர மாவட்டங்கள் அது திருப்பூரா இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், இல்ல கொங்கு ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் என்ன சூழல் இருக்கிறது, ஈரோட்ல என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கிறப்ப அதை ஒட்டுமொத்தமா சேர்த்து நம்ம இத கொங்கு வெஸ்டர்ன் தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கிறப்ப சேலம், தருமபுரி எல்லாம் கூட வந்துடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இது எல்லாம் கணக்கெடுத்து தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 68 தொகுதிகளை கணக்கில் கொள்றோம். கடந்த முறை நீங்க பாத்தீங்கன்னாக்கா சேலத்துல 11க்கு 10, கோயம்புத்தூர்ல 10க்கு 10, தருமபுரியில 5க்கு 5, கிருஷ்ணகிரியில 6க்கு 3 அப்படி சொல்லிட்டு கொலோச்சி இருந்தாங்க. 40 தொகுதிகளுக்கு மேல 45 தொகுதிகளுக்கு மேல அதிமுகவினுடைய கோட்டை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. அந்த வகையில இப்ப 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து திமுக மேல இருக்கிறது. ஆக திரும்பவும் சேலத்துல இவங்க பெருவாரியான தொகுதிகளை பெற போறாங்க. கோயம்புத்தூர்ல 10க்கு 10 அல்லது 9 தொகுதிகளை கண்டிப்பா நிச்சயமா அதிமுக பெரும்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னாக்கா நாமக்கல் எல்லாம் கடந்த முறை 3 பெற்றிருந்தாங்க. இந்த முறை நாமக்கல்ல 5 தொகுதிகள் வரை அதிமுக கைப்பற்றும். தங்கமணி வந்துட்டு பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல ஈரோட்லயும் கணிசமான வெற்றியை கடந்த முறை வந்து ஈரோட்ல போர் பெர்ஃபார்மன்ஸ் ஏடிஎம்கே இந்த முறை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே போல திருப்பூர்லயும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை பெற்ற அந்த 40 பத்தலன்றாங்க. இப்ப 50க்கு மேல கிட்டத்தட்ட 55, 60, 80, 90% வெற்றி. நீங்க வடக்கு மண்டலத்தையாவது நம்ம வந்துட்டு ஒரு 60-70ன்னு பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை பெற்றதை விட மிகப்பெரிய ஹியூஜ் வெற்றி வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கும், மேற்கு மண்டலத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்வை வைக்கப்படுது. தருமபுரியெல்லாம் ஈஸியா இருக்கும். கிருஷ்ணகிரிலாம் வந்துட்டு கடந்த முறை 3னா இந்த முறை நிச்சயமா 5 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக. அந்த அடிப்படையில அந்த 68ல 55 முதல் 60 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 8ல இருந்து ஒரு 13 வரைக்கும் இல்ல ஒரு 15க்குள்ள தான் சுருங்கி போய் கிடக்கும் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆக இதுதான் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சூழல். அப்படியே நீங்க வந்துட்டு சென்ட்ரல் தமிழ்நாட்டுக்கு டெல்டா ஜோன் சொல்லுவாங்க, அங்க ஒரு 46 தொகுதிகளை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம். கடலூர் உட்பட நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இது எல்லாம் சேர்த்து ஒரு 46 சீட்ஸ் இருக்குனாக்கா இங்க வந்துட்டு டிஎம்கே வந்து தன்னுடைய ஓட்டு ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் பாக்குறேன். ஆனாலும் கூட கடந்த முறை வெறும் 4 தொகுதி, அதாவது அதிமுக அடி விழுந்ததுல பல்வேறு இடங்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க வடக்கு மண்டலத்திலயும் பெருசா ஜெயிக்காட்டி கூட ஒரு 15 தொகுதி ஜெயிச்சாங்க. தென் மண்டலத்திலயும் ஒரு 15 தொகுதி அதே போல அங்கங்க சுத்தி ஜெயிச்சிருந்தாங்க. பெரிய அடி விழுந்தது அவங்களுக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்னை மண்டலத்திலையும் டெல்டா மண்டலத்திலும் தான். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், சென்னை பகுதிகளிலேயே அதிமுக வந்து கோடு வச்சாங்க. அந்த அடிப்படையில் விவசாயிகள் மத்தியில பெரும் வாய்ப்பை ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளராக இன்னைக்கான சூழல்ல வந்துட்டு எடப்பாடி அவர்கள் மாறி இருக்காரு. அதுக்கு மிக முக்கியமான கடந்த 5 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு நன்மை பயக்கல இந்த ஆட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருசா இருக்கு. அந்த அடிப்படையில் கடந்த முறை 4 தொகுதிகளை மட்டுமே வென்ற அதிமுக டெல்டா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா 20 வரைக்கும் போகும். அதாவது ஓரளவுக்கு எட்ஜ் எடுத்து
திமுக டாமினேட் பண்ணாலும் கூட அந்த 46ல ஒரு 20ல இருந்து 26 வரைக்கும் இல்ல ஒரு 27 வரைக்கும் திமுக போனாலும் கூட ஒரு கன்ஃபார்ம் ஒரு 20 சீட்ஸ் அடிச்சிருங்க அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் விவசாயிகள் மத்தியில இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வரவேற்பும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த ஆன்டி இன்குமென்சி எதிர்ப்பலையும் தான் மிக முக்கியமான காரணம் சொல்லப்படுது. அப்ப டெல்டா நம்மளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல அந்த டெல்டாவினுடைய கோட்டையில ஓட்டையை போட்டிருக்கு அதிமுக. இந்த நம்மளுடைய கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் அந்த கள ஆய்வு மேற்கொண்ட வரைக்கும் நமக்கு அதுதான் தெள்ள தெளிவா சொல்லுது. ஆக இதெல்லாம் தான் இந்த 3 மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சூழலா இருக்கு. கடந்த முறை உங்களுக்கு தெரியும் நன்னிலத்துல ஜெயிச்சிருந்தாங்க ஓஎஸ் மணி, அதாவது மிக முக்கியமான அமைச்சர்கள் மட்டுமே தான் டெல்டா பகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி பூம்புகார்ல பவுன்ராஜ் டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருந்தா சொல்லப்படுது. நிறைய இடங்கள்ல நிறைய தொகுதிகளில் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக திருப்பி ஒரு மீளெழுச்சி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்துட்டு அமமுக இருக்கும். அமமுகவினுடைய கோர் ஓட்ஸ் வந்துட்டு டெல்டா பகுதி நிறைய இருக்குது. அவங்களுடைய ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகி நீங்க அவங்களுடைய பழைய கோட்டையா இருக்கக்கூடிய அந்த பேராவூரணியா இருக்கட்டும், தஞ்சாவூர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளை பட்டுக்கோட்டைன்னு சொல்லிட்டு நிறைய தொகுதிகளில் அதிமுக திரும்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா நமக்கு குறிப்பிடப்படுது. நம்மளுடைய கள ஆய்வும் அதுதான் நமக்கு தெரிவிக்குது அப்படிங்கறத நேரத்தை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதுக்கு அடுத்தபடியா தென்மண்டலத்துக்கு போகும். தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு டவுட் இருக்கு. தென்மண்டலத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுச்சு. ஆமா, அது வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி நினைக்கிறேன். ஒரு இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிவு ஏற்படுது, இல்ல ஒரு இயற்கைக்கு மாற ஒரு கன்சாலிடேஷன் ஏற்படுது, அந்த நேரத்தை அதிருப்தி அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே தொடரும்னு சொல்ல முடியாது இல்லையா. அது நாடாளுமன்ற தேர்தல் வேற, அங்க பிஜேபி ஃபேக்டர், மோடி பிரதமர், ரெண்டாவது டிடிவி ஓபிஎஸ்லாம் ஒரே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருந்ததால அந்த ஒரு டென்ட் அண்ட் டேமேஜ் ஏற்படுறத பார்க்கலாம். அதை சாமர்த்தியமா எடப்பாடி அவர்கள் காய் நகர்த்தி டிடிவியை அணிக்குள்ள கொண்டு வந்து ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதால இனி ஓபிஎஸ்க்கு அந்த வாக்குகள் போவதற்கான வாய்ப்பே கிடையாது. என்னதான் ஆனாலும் அது அதிமுகவினுடைய வாக்குகள், அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படிங்கிறதால அந்த வாக்குகளை ரீட்டைன் ஆகி பழையபடி தென்மண்டலம்ங்கிறது அதிமுகவுடைய கோட்டையா மாறுவதற்கான வாய்ப்பும் சூழலும் குறைவா இருந்தாலும் கூட திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து கடந்த முறை மாதிரி பாஞ்சோட சுருங்கிட மாட்டாங்க. ஒரு 51 தொகுதிகள் இருக்கு தென்மண்டலத்தில். அந்த 51ல 25 வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 50-50 வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைட் டஃபரா இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பிஜேபியும் அமமுகவும் அலைன்ஸ் இருக்கிறதால தான். நீங்க கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே வந்து மதுரையில 5-5 எடுத்திருந்தாங்க. அந்த 5ங்கிறது இந்த வாட்டி 6-7 மாறும். செல்லூர் ராஜெல்லாம் ஈஸியா ஜெயிப்பாரு. அதே போல திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பா கம்ஃபர்டபிள் விக்டரின்னு சொல்லப்படுது. பெரிய புள்ளன் வந்துட்டு ஈஸியா ஜெயிப்பாரு மேலூர்ல அப்படிங்கிற மாதிரி சில தொகுதிகள்லாம் இப்பவே கட்டி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் கடந்த முறை 5, இந்த முறை 7 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. தேனியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஒரே ஒரு வெற்றி, இந்த முறை பெரிய குரலாம் கண்டிப்பா அடிச்சு சொல்றாங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா பானையும் குக்கரும் போது குக்கர் ஈஸி விக்டரின்றாங்க. அதே போல ஆண்டிப்பட்டி போன்ற சில தொகுதிகள்லாம் வந்துட்டு அதிமுக, தேனியை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 தொகுதிகளை அதிமுக பெறுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதே போலதான் சிவகங்கை மாவட்டத்திலையும் நல்ல வாய்ப்பு இருப்பதா குறிப்பிடப்படுது. ராமநாதபுரம் போன்ற சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் ரொம்ப டஃபரா இருக்குது. தூத்துக்குடியில சில மாவட்டங்கள் டஃபரா இருக்கு. விருதுநகர்ல அதிமுக நல்லா டஃப் கொடுக்குறாங்க. சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாப்புல. கோவில்பட்டியில கம்ஃபர்டபுள் வின்னு, சில ஹெவி வெயிட்ஸ் இருக்கிறதான் ஈஸியா ஜெயிக்கிறாங்க கடந்த முறை போலவே. அதே போல சாத்தூர்ல ரேனாடு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருந்தா சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டியும் கூட அதான் சொல்றேனே, கடந்த முறை 5ங்கிறது இந்த முறை 25 இல்ல 27 வரைக்கும் போறதுக்கு டைட் ஃபைட் 50-50 மாறும் தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 51 அப்படிங்கிறது தான் பார்வையா இருக்கு. ஆக இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்ம ஜோன் வைஸ் பார்க்கக்கூடிய சூழலா இருக்கு. ஒட்டுமொத்தமா என்ன நிலவரம், ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டோம் தென்மண்டலத்துல 50-50. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாம இந்த வாட்டி டஃப் ஃபைட் கொடுத்து 20 சீட் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை 4 தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப அது வந்து கிட்டத்தட்ட 40-45%. அப்ப அதிமுகவிற்கு பயங்கரமா எப்படி சொல்றது, ஒரு எட்ஜ் எடுத்து ஒரு விக்டரி, பெரிய விக்டரி கொடுக்க போறது வடக்கு மண்டலம் அப்படிங்கறத சொன்னோம். வடக்கு மண்டலத்தை தாண்டி கொங்கு மண்டலம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்க போது. கொங்கு மண்டலம் கூட கோட்டைன்னு வச்சுங்க, அதிமுக கோட்டை 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்ஸ்ல கூட கொங்கு மண்டலத்தை சரிக்க முடியல. ஆனா இதுல சர்ப்ரைசிங் ஃபேக்டர் ஆட் ஆயிருக்கிறது இந்த வடக்கு மண்டலம். அது 69 தொகுதிகள் சென்னை உட்பட்ட அந்த வடக்கு மண்டலம் இருக்கு இல்லையா, அங்க அதிமுக செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கம் தான், அந்த 40 தொகுதிகள் தான் அதிமுகவை அரியணைகளை ஏத்த போகுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுதான் மெஜாரிட்டியையும் பெற்று தரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டமா இருக்கு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 தொகுதிகள் வரை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 55 தொகுதிகள் வரை, ஒரு 60 வரைக்கும் கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 55 நம்ம ஆவரேஜா எடுப்போம். 55 இங்க ஒரு 40, 95. அதே போல டெல்டா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,
அப்ப 20 போது யோசிச்சு பாருங்க, 95 ஒரு 20 சேர்த்தீங்கன்னாக்கா 105 115. இது போக கீழே வந்து தென்மண்டலத்தை ஒரு 25 அப்படி வச்சீங்கன்னாக்கா 140 தொகுதிகள் கன்ஃபார்ம் கேரண்டி அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 140 சீட்ஸ் அப்படிங்கிறது அஷ்யூர்டா சொல்லிடலாம், நம்ம அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தான் நமக்கு தோணுது. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 60 பிளஸ் ஒரு 34 எவ்வளவு ஆச்சு, 94 சீட்ஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்மளுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுனாக்கா, நாம களத்துல பல்வேறு நபர்களோடு அலசி ஆராய்ச்சி பேசி ஒரு முடிவுக்கு வந்தப்ப நிறைய தொகுதிகளில் நம்ம பேசுறோம். ஒரு மெத்தடாலஜி பயன்படுத்தி எடுக்காட்டியும் கூட நமக்கு வரக்கூடிய அந்த தகவல்களை வச்சு நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம கணக்கிடுறப்ப ஒரு 90 சீட் வரைக்கும் திமுக ஜெயிக்கும், 140 to 150 வரைக்கும் அதிமுக ஜெயிக்கும். மெஜாரிட்டி எடுப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் அதிமுகவுக்கு நிறையவே இருக்கிறது. 117 பிளஸ் அப்படிங்கிற அந்த மேஜிக்கல் நம்பரை எட்டி 118 to 125 வரைக்கும் அதிமுக எடுத்து ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பும் சூழல் இருப்பதா தான் நமக்கு இன்னைக்கு தேடிக்கு தருது. எலெக்ஷன் இது வந்து கூட தான் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு 140 to 145 சொல்றோம், இது 155ஆவோ இல்லை 160ஆவோ ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவுக்கு மாறாட்டியும் கூட ஒரு 10 தொகுதி வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 10 தொகுதிகள் குறைவதற்கு 80 குறைவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இதான் கள சூழல், இதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்பா இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத, நம்மளுடைய கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கா, நீங்க கணக்கிட்ட வரைக்கும் இப்படித்தான் போயிட்டு இருக்கா தேர்தல் சூழல் அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. டாடா பை பை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில வாய்ப்பு இருந்தா நேரம் இருந்தா நாளைக்கு நம்ம வந்து மாவட்ட வாரியா பார்க்கலாம். டாடா பை பை.